வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தக்காளி பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். சிவந்த பழுத்த தக்காளியை ஒரு கப் அளவுக்கு, அதாவது ஒரு 150 கிராம் அளவுக்கு நம்ம உண்ணும்போது ஏராளமான அளவு விட்டமின் ஏ, சி, கே, ஃபோலேட் மற்றும் பொட்டாசியம் சத்துக்கள் கிடைக்கும். இயற்கையாகவே தக்காளியில் சோடியம், சேச்சுரேட்டட் கொழுப்பு மற்றும் கலோரிகள் குறைந்த அளவில் இருக்குது. உயிர்ச்சத்து B1, நியாசின் உயிர்ச்சத்து, விட்டமின் B6, மெக்னீசியம், பாஸ்பரஸ் மற்றும் தாமிரம் சத்தெல்லாம் தக்காளியில் இருக்கிறதால இது ஆரோக்கியத்திற்கு நமக்கு பெரிதும் துணை புரியும். ஸோ இதனால் என்னென்ன நோய்கள் நமக்கு குணப்படுத்தப்பட்டு என்னென்ன நோய்கள் மீண்டும் நமக்கு வராமல் தடுக்கப்படுகிறது அப்படின்றத பற்றி விளக்கமாக தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆரோக்கியமான சருமத்தை நாம் பெறுவதற்கு தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை தக்காளி எடுத்துக்கலாம். சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு தக்காளி பெரிதும் உதவிகரமாக இருக்கும். ஏன்னா கேரட் மற்றும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் தக்காளியிலுமே இருக்குது. இது சருமத்தை சூரிய வெப்பத்திலிருந்து நமக்கு காக்கும். மேலும் தக்காளியில் இருக்கக்கூடிய லைகோபின் புற ஊதா கதிர்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும். அதனால் சருமத்தில் சுருக்கங்கள் ஏற்படாமல் நமக்கு தடுக்கப்படும். புத்துணர்ச்சியான ஒரு சருமம் நமக்கு கிடைக்கும். எந்த விதமான சருமம் தொடர்பான பிரச்சனைகளுமே நமக்கு தக்காளி பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்காது. வலுவான எலும்புகள் நம்ம பெறுவதற்கு தக்காளி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். வலுவான எலும்புகள் பெறுவதற்கு தக்காளி பெரிதும் உதவுவதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய விட்டமின் கே மற்றும் கால்சியம் சத்துக்கள் தான். ஸோ இது இரண்டுமே எலும்பை திடமாக வைத்து எலும்புகளில் ஏற்படக்கூடிய கோளாறுகளை சரி செய்யும். மேலும் தக்காளியில் எலும்பை பராமரிக்கிறதுக்கு லைகோபின் இருக்குது. இது எலும்பினுடைய ஆற்றலை இன்னும் மேம்படுத்தும். எலும்பு புரை நோய்களை எதிர்த்து போராடுவதற்கும் உதவிகரமாக இருக்கும். எனவே ஒரு 40 வயசுக்கு அப்புறம் கூட நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி என எதுவுமே இல்லாமல் நம்ம ஸ்ட்ராங்காக நம்மளுடைய எலும்பை பராமரித்துக் கொள்வதற்கு தக்காளி பழம் உறுதுணையாக இருக்கும். புற்றுநோய்க்கு எதிராக போராடும் தக்காளி பழம். இயற்கையாகவே தக்காளி புற்றுநோய்க்கு எதிராக போராடக்கூடிய குணத்தை கொண்டு இருக்குது. மீண்டும் லைகோபின் அதுதான் காரணமாக இருக்குது. இதுக்கு தக்காளியில் புரோஸ்டேட் புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், தொண்டை புற்றுநோய், வயிற்று புற்றுநோய், உணவு குழாய் புற்றுநோய், குடல் புற்றுநோய், கருப்பை புற்றுநோய் போன்ற பல வகையான புற்றுநோய்களிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அணுக்களை பாதிப்படைய செய்ய வைக்கக்கூடிய இயக்க உறுப்பு கோளாறுகளை எதிர்த்து போராடி, ஸோ அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி புற்றுநோய் செல்கள் பரவாமல் நமக்கு தடுக்கப்படும். புற்றுநோய் நமக்கு விரைவாக குணப்படுத்தப்படும். நீரிழிவு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு தக்காளி பழத்தை எடுத்துக்கலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை சரியான அளவில் வைத்திருக்கிறதுக்கு தக்காளி உதவிகரமாக இருக்குது. ஏன்னா தக்காளியில் குரோமியம் வளமான அளவில் இருக்கிறதால இது சர்க்கரையை நமக்கு கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய பிளட்ல சுகரோட அளவை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கும் நம்மளுடைய உணவுகளை தக்காளி பழத்தை சேர்த்து எடுத்துக்கலாம். பார்வை கோளாறு பிரச்சனை சரி செய்யப்படுவதற்கு தக்காளி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். தக்காளி கண் பார்வையை நமக்கு மேம்படுத்தும். தக்காளியில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ கண் பார்வையை மேம்படுத்தி மாலைக்கண் வியாதி வராமல் நமக்கு தடுக்கும். மேலும் இது குணப்படுத்த முடியாத கோளாறான மாகுலர் டீஜெனரேஷன் அந்த ஆபத்தை நமக்கு தக்காளி பழம் குறைக்கும். இதனால் நமக்கு கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். தக்காளி பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு கண்கள் சார்ந்த எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நலமோடு இருக்கலாம். தக்காளி பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொலிவான கூந்தல் அமைப்பை பெறுவதற்கு நம்மளுடைய உணவுகளை தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். கூந்தலை கூட தக்காளி அழகாக காட்டுவதற்கு உதவிகரமாக இருக்கும். தக்காளியில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ கூந்தலை திடமாகவும் பளபளப்பாகவும் வைத்திருக்கும். கூந்தல் உதிர்தலுக்கு தக்காளி உதவவில்லை அப்படின்னு சொன்னால் கூட இருக்கக்கூடிய கூந்தலை அழகாக காட்டுவதற்கு தக்காளி ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காக நம்ம தக்காளி எடுத்துக்கலாம். சிறுநீரக கற்கள் மற்றும் பித்த கற்கள் உருவாவதை தக்காளி பழம் தடுக்கும். சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவதையும் பித்த கற்கள் உருவாவதும் தக்காளி தடுக்கிறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். ஸோ தக்காளி கொட்டை இருக்குங்க இல்லையா, அது அந்த தக்காளி கொட்டை இல்லாமல் உண்பவர்களுக்கு சிறுநீரக கற்கள் மற்றும் பித்தப்பை கற்கள் உருவாவது தடைபடும் அப்படின்றத சில ஆய்வுகளை குறிப்பிடுறாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் அதை எடுத்து பார்க்கும்போது ஆரம்ப கட்டத்திலேயே உங்களுக்கு சிறுநீரக கற்கள் கரைக்கப்பட்டு அதனுடைய அளவு குறைக்கப்பட்டு சிறுநீரக கற்கள் வெளியேறுவதற்கும் பித்தப்பை கற்கள் அது உருவாகாமல் தடைபடுவதற்கும் சில வாய்ப்புகள் இருக்கலாம். கடுமையான உடல் வலியை சரி பண்ணுகிறது தக்காளி பழம். கடுமையான வலிகளுக்கு தக்காளி ஒரு சிறந்த நிவாரணியாக விளங்குவதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய பயோஃப்ளவனாய்டுகள், கரோட்டினைடுகள் போன்ற சத்துக்கள் தான். ஸோ இது லேசானது முதல் கடுமையான வலியை, அதாவது கீழ்வாதம் அல்லது முதுகு வலி சந்திக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களை நீங்களும் ஒருத்தராக இருந்தீங்கன்னா ஸோ தக்காளி உங்களுக்கு உதவி புரியும். அதாவது லேசான வலியிலேருந்து கடுமையான வலிக்குமே நமக்கு தக்காளி பழம் சரி பண்ணிடும். தக்காளியில் இருக்கக்கூடிய பயோஃப்ளவனாய்டுகள் மற்றும் கரோட்டினாய்டுகள் அதிகமாக இருக்கிறதால இது அலர்ச்சியை எதிர்த்து போராடும். அலர்ச்சி ஏற்படாமல் தடுக்கும். கடுமையான வலி என்றால் அதில் கடுமையான அலர்ச்சியும் அடங்கும். ஆனால்
அலர்ஜிக்கு எதிராக போராடும் போது அந்த வழியிலேருந்து நம்ம நிவாரணம் பெறலாம். அதனால் அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் பெற்று நிறைய நோய்களை எதிர்த்து போராடுவதற்கான பண்புகளை தக்காளி பழம் தான் நமக்கு கொடுக்கும். ஸோ இந்தளவுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் வந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தக்காளி பழத்தில் வந்து இருக்குது. அதனால் தக்காளி பழத்தை வந்து உங்களுடைய உணவுகளில் மறக்காமல் வந்து சேர்த்துக்கொள்ள பாருங்கள். அன்றாடம் உங்களுடைய உணவுகளில் தக்காளி பழத்தை சேர்த்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நன்மைகளை மட்டுமே விரைவாக பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.